பிரதமருக்கு அனுப்பிச்சிட்டு அந்த லவ் லெட்டரை எல்லாருக்கும் காமிக்கிறாங்க அது ஸ்டூடெண்ட்டுக்கு. அது மாதிரி சமூக வலைதளங்களையும் பரவ விட்டார் ஓபிஎஸ் அவர்கள். நீங்கள் என்னை சந்திப்பதற்கு, நான் உங்களை சந்திப்பதற்கு எனக்கு நேரம் ஒதுக்கி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி சந்தித்தால் என் வாழ்வில் மிகப்பெரிய பெருமிதம் அடைவேன், புண்ணியம் செய்தவனாவேன், பூலோகத்திலேயே எனக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும். அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு உருகி 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 மானே தேனையெல்லாம் போட்டுக்கிட்டு மோடிஜிக்கு ஒரு கடிதம் எழுத, அந்த கடிதத்தை ஒரு துளி கூட கண்டுக்கவே இல்லை, பதிலும் தரல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விரக்தி அடைஞ்சிட்டார். அப்பதான் பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகம் இருண்டுருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்துட்டு எல்லா வேலையையும் முடிச்சுட்டு மோடிஜி கிளம்பி டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போன அடுத்த நாள் என்ன பண்றாரு, கண்ணை முடிச்சுக்கிட்டாரு. பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகம் இருண்டுருச்சுன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா, கண்ணை திறந்தாரு.